கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரே திட்டம் தேர்தல் பத்திரங்கள் அல்ல, வேறு மாற்று வழிகளும் உள்ளன என்ற விஷயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது கைமாறு என்ற ஒரு வகையில் மட்டும் இதனை பார்க்க முடியாது என்ற கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் பத்திர திட்ட சட்டம் சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கருப்பு பணத்தை தடுக்க தேர்தல் பத்திரங்களை அனுமதிக்கிறோம் என்பது ஏற்கத்தக்கதல்ல என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் இது சட்டவிரோதமான ஒரு திட்டம் என்பதை தற்பொழுது தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். கருப்பு பணத்தை தடுக்க தேர்தல் பத்திரங்களை அனுமதிக்கிறோம் என்பது ஏற்கத்தக்கதல்ல என்று நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் பத்திர திட்டம் சட்டவிரோதமானது என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கியிருக்கிறது. அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நாடு முழுவதுமாக மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திரங்கள் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இருந்த 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை தற்போது வழங்கியிருக்கிறது. கருப்பு பணத்தை தடுப்பதற்காக தேர்தல் பத்திரங்களை அனுமதிக்கிறோம் என்பது ஏற்கத்தக்கதல்ல என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தேர்தல் பத்திர திட்டம் சட்டவிரோதமானது என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அடிப்படையில் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது சட்டத்திற்கு புறம்பான ஒன்று என்ற முடிவிற்கு நீதிபதிகள் முன்வந்திருக்கிறார்கள். அதற்கான காரணமாக கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. அதற்கான ஒரே தீர்வாக இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படியாக அது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு திட்டம் என்றாலும் கூட அதற்கு அடிப்படையான காரணங்களாக பல்வேறு விஷயங்களை இதில் நிரூபிக்கப்படவில்லை, தேவையான விளக்கங்களை மத்திய அரசு வழங்கவில்லை என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த தேர்தல் பத்திர சட்டம் என்பது சட்டவிரோதமானது என்ற தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளுக்கு நிதியுதவி வழங்குவதை வெளிப்படையாக தெரிவிப்பதன் மூலமாக ஊழலை கட்டுப்படுத்த முடியும் என்ற நோக்கத்தில் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் நிதி உதவிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் நீதிபதிகள் கொடுத்திருக்கிறார்கள். தனிநபர்களின் பங்களிப்புகளை விட ஒரு நிறுவனம் அரசியல் செயல்பாட்டில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற கருத்தையும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் மிக குறிப்பாக இது குவிட் ப்ரோ கோ அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு வழிவகுக்கும் தேர்தல் பத்திரங்கள் என்ற விஷயத்தை குறிப்பிட்டுதான் இது சட்டவிரோதமான திட்டம் என்ற தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். குவிட் ப்ரோ கோ என்றால் ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்துவிடும். அதாவது எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு அந்த நிதியை வழங்குகிறது என்று வெளிப்படையாக தெரியும் போதுதான் அதற்கு சார்பாக அந்த அரசு நடந்து கொள்கிறதா என்பது மக்களுக்கு தெரிய வரும். அப்படியாக இருக்கும் பொழுது இது சட்டவிரோதமான ஒரு திட்டமாக இது அமைந்துவிடும், ஒரு பயசுக்கான வழிவகுக்கும் என்ற விஷயத்தை தான் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது சட்டத்திற்கு புறம்பானது என்ற தகவலை நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, நீதிபதிகள் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். என்னென்ன அம்சங்களை குறிப்பிட்டு இந்த தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கி இருக்கிறார்கள்? 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தமானது குறிப்பாக தேர்தல் பத்திரங்களுக்கான அந்த ஒரு சட்ட விதிமுறைகளினுடைய திருத்தம் என்பது தற்போது சட்ட விரோதமாக உள்ளது என்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வானது வழங்கியிருக்கிறது. இதன் அடிப்படையில் 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தேர்தல் பத்திர முறைகளை ரத்து செய்து உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி உதவி வழங்குவதை வெளிப்படையாக தெரிவிப்பதன் மூலம் ஊழலை கட்டுப்படுத்த முடியும் என்ற நோக்கத்தில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் நிதி உதவிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் 2 தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்துக்கு அரசியல் சாசன அமர்வால் எழுதப்பட்டிருக்கின்றன. 2 தீர்ப்புகளும் ஒருமித்த கருத்தையே எட்டியுள்ளது என்ற ஒரு அடிப்படையில் தற்பொழுது இந்த நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்புகளானது வாசித்து வருகிறது. மிக முக்கியமாக அரசிடம் கணக்கும் கேள்வியும் கேட்கும்
உரிமைகள் என்பது மக்களுக்கு உள்ளது என்ற ஒரு தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தாலும் வழங்கப்பட்டுள்ளன. அது அவர்களுடைய அடிப்படை உரிமை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் முக்கிய அம்சமே இதுதான் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அம்சத்தை மீறும் வகையில் 2018ஆம் ஆண்டில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு தேர்தல் பத்திரங்கள் நடைமுறை என்பது இருக்கிறது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது நீதிபதிகள் தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்தளவில் சமூக, கலாச்சார, அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை பற்றிய தகவல் அறியும் உரிமை என்பது அனைத்து வாக்காளர்களுக்கும் பொதுமக்களும் இந்தியாவில் வழங்கப்பட்டுள்ளது. அதனை யாராலும் மறுக்க முடியாது. அதன் அடிப்படையில் தகவல்கள் வெளிப்படையாக தெரிவிக்கப்படாத தேர்தல் பத்திரங்கள் என்பது தகவல் அறியும் உரிமை மற்றும் அரசியல் சாசன பிரிவு 19(1) உட்பிரிவை மீறும் வகையில் உள்ளது என்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றமானது தற்பொழுது வழங்கியிருக்கிறது. குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் கொண்ட சோதனை திருப்திகரமாக இல்லை என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வானது வழங்கியிருக்கிறது. கருப்பு பணம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த அந்த நோக்கத்தில் பத்திரங்களை கொண்டு வந்தோம் என்ற ஒரு மத்திய அரசினுடைய வாதம் என்பது ஏற்புடையதாக இல்லை. அதற்கான உரிய விளக்கங்களையும் மத்திய அரசு வழங்கவில்லை என்ற ஒரு அதிருப்தியை தற்பொழுது உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் வெளியிட்டிருக்கிறது. மின்னணு பரிமாற்றங்கள் மற்றும் தேர்தல் அறக்கட்டைகள் மூலம் பங்களிப்பு வழங்கப்படும் பொழுது அதனை கட்டுப்படுத்த வழிமுறைகள் என்பது வகுக்கப்பட வேண்டும். இருந்தாலும் தேர்தல் பத்திரம் கருப்பு பணத்தை தடுப்பதற்கான ஒரே அங்கமாக பார்க்க முடியாது. அதற்கு மாற்று வரிகள் உள்ளன என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் பத்திரங்கள் என்பது குறித்த விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கான உரிய காரணம் என்பது வழங்கப்படவில்லை. இதற்கு முந்தைய விதிமுறைகளான அதாவது 20,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு தங்களுடைய விவரங்களை வழங்க வேண்டாம் என்ற ஒரு பழைய விதிமுறைகள் இருந்தது. 20,000த்திற்கும் அதிகமான ஒரு பரிவர்த்தனைகள் மற்றும் டொனேஷன்கள் வழங்கப்படும் பொழுது அவர்களுடைய அந்த டொனேஷன் என்பது தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒரு கைமாறு ஏற்படுத்துவதற்கான ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அதனால் தாக்கம் என்பது பொதுமக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் இது தேர்தலுடைய நடைமுறையிலும் இருக்கும் என்ற ஒரு கருத்தை தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளுக்கு இந்த நிதிகள் என்பது வழங்கப்படும் பொழுது பெரிய நிறுவன விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம். இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். இப்போ தேர்தல் பத்திரங்கள் ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஷபீர் அகமதிடம் பேசுவதற்கு முன்பாக தற்போது ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு வள்ளிநாயகம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ தேர்தல் பத்திரங்கள் ரத்து என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சட்டத்திற்கு புறம்பானது என்ற கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து, உங்களுடைய பார்வை? சரிதானே. ஏன்னா இப்போ அதாவது மனிதன் எந்தெந்த வகையில சட்டத்தை மீறலாங்கிறதுக்கு பல்வேறு வழிகள் போடுறான். அதை லீகலா பண்ணுங்கிறதுக்காக நம்ம பத்திரமா வைக்கிறோம், பாண்டு மாதிரி வித்துடுறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் கவர்மெண்ட் லோன் வாங்கினா பாண்டு வாங்க பண்றாங்க இல்லையா? இப்போ வெவ்வேறு டைப் ஆஃப் பாண்ட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா. அது மாதிரி பண்ணலான்னு சம்படி தாட் இது மாதிரி பண்ணிட்டா நம்ம தப்பிச்சிடலாம் சட்டத்தில் அப்படின்ட்டு. இது ஒரு வகையில் டொனேஷன் கொடுக்க மாதிரி அர்த்தமாகுது. டொனேஷன் கொடுத்தா இருக்கிற பணத்தை அது கணக்கு ஆட்ட பண்ணாலும் ஒன்று இருக்குது. ஸோ கருப்பு பணத்தை நல்ல பணம் ஆக்குறதுக்கும் அதன் மூலமாக தேர்தலே கெடுக்கிறதுக்கும் வழியா பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முறையான தீர்ப்பு தான், நல்ல தீர்ப்பு கூட. அட்லீஸ்ட் இன்டைரக்டா நம்ம பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணாலும் டைரக்டாக பண்ணணும், அது அக்கௌண்ட் பண்ணணும்னு வரும்போது நமக்கு ஓரளவுக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். மக்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இது மாதிரி இவங்க ஏமாத்தலை, நியாயமாக பண்ணுறாங்கன்னு அட்லீஸ்ட் அந்த வகையில் ஓரளவு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தில் மக்களுக்கு உதவணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற வகையில் சமூக நீதிக்காக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்க அம்சமா. தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு புறம்பான ஒன்றாக இது இருக்கிறது, அதிலிருந்து இது முரண்படுகிறது என்ற கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த வகையில் இந்த கருத்து சொல்றாங்க? தகவல் அறியும் சட்டத்துக்கு என்ன அர்த்தம்? நம்ம அடிப்படையா சில நியூஸ் நம்ம மக்களுக்கு தெரியணும். ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தை அரசு இயங்கும் போது அரசு என்னென்ன பண்ணுங்கிறது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற தகவல் உரிமை சட்டம் வந்தது. ஆனால் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமா வேண்டாத செய்திகள்லாம் எடுத்துக்கிட்டு மக்களுக்கும் தேவையில்லை, அதை மக்களை தவறாக யூஸ் பண்ணதுக்கு வசதி இருக்குன்னு ஒன்று. அதனால இது நீ எவ்வளோ பணம் கொடுத்த அப்படின்னு கேட்கறது தகவல் உரிமை சட்டத்துக்கு புறமான தானே, தப்பு தானே.
ஏன்னா நீ வந்து சப்போஸ் ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டி எவ்வளவு பணம் கொடுத்த அப்படின்னு கேட்டா அது முறையில்லை இல்ல. அதனால அந்த வியூ எடுத்திருக்கிறாங்க. அதுவும் வரவேற்கத்தாமா. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வள்ளிநாயகம்.